ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 7வது வசனம், பக்கம் பழைய ஏற்பாடு 857. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். அல்லேலூயா. ஏசப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும், எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், எங்கள் வாழ்க்கையை அது ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். அல்லேலூயா. இந்த 50வது அதிகாரம் கிறிஸ்துவானவர், அதாவது மேசியா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக மேசியா கிறிஸ்துவானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்த பொழுது நீதியா இருக்கிற ஜனத்தினிடத்துல கர்த்தர் பேசுகிறார். கிறிஸ்துவானவர் இங்கு மணவாளனாகவும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தள்ளு சீட்டு கொடுக்கப்பட்டு தள்ளப்பட்ட, அதாவது விவாகரத்து பண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீயை போலவும் கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒப்பிட்டு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுகிறதா? அல்லேலூயா. அதன் மத்தியில கிறிஸ்துவானவர் தன்னுடைய பாடுகளை குறித்தும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும், தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அல்லேலூயா. வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அங்கு கிறிஸ்துவானவர், அதாவது மேசியா, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசுகிற ஒரு தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அவருடைய பாடுகளை குறித்தும் வரப்போகிற பாடுகளை குறித்து என்ன செய்யறாரு? அவரு முன்னே தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் மத்தியில அவர் தனக்கு இருக்கிற கான்பிடென்ட்டை என்ன செய்யறாரு? சொல்றார். அல்லேலூயா. தனக்கு இருக்கிற கான்பிடன்ஸ் அதையும் சொல்றார். அதுதான் 7வது வசனம் சொல்றார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அதனால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவானவர் என்ன செய்யறாரு? கான்பிடென்ட்டோடு சொல்றார், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், ஏன்னா கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு செய்தி நமக்கும் அல்லேலூயா என்னன்னா, இருளிலே நடக்கிற, அதாவது கடுமையான போராட்டத்தின் மத்தியில, அவமானங்களின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில போகிற நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த விடமாட்டாரு, ஏன்னா அவர் நமக்கு துணை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. சொன்னீங்களா? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, நீங்க வெட்கப்பட்டு, ஏன்னா கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார், துணை செய்கிறார். நாம் ஒருபோதும் செய்ய மாட்டோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் சொல்றார்? யாரை பார்த்து சொல்றாருன்னா, 10வது வசனத்தை வாசிங்க. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல் கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அல்லேலூயா.
யார் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறானோ அவன் எவ்வளவு இருளிலே நடந்தாலும் வெட்கப்பட்டு போக மாட்டா. ஏன்னா கர்த்தர் அவனுக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணை செய்கிறான்னு நல்ல கான்பிடென்டோட சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. அவமானம், வெட்கம், அவமானம், ஷேம், இது ஒரு உணர்வு. இது என்னது? ஒரு உணர்வு. இந்த அவமானத்துக்கும் வெட்கத்துக்கும் முகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவமானத்துக்கும் அது ஒரு உணர்வு, அந்த உணர்வுக்கும் முகத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு கனெக்ஷன் இருக்கு. நீங்க பாருங்க, நம்முடைய உள்ளத்துல அவமானம், யாராவது அவமானப்படுத்தினா நாம வெட்கப்பட்டு போனா நம்முடைய முகம் என்னவா மாறும்? எப்படி மாறும் சொல்லுங்களேன்? சிகப்பா மாறிடும். நம்முடைய முகம் எப்படி ஆயிடும்? சிகப்பா மாறிடும். அது மட்டும் இல்ல, நம்முடைய முகம் என்ன ஆயிடும்? தொய்ந்து போயிடும், சோர்ந்து போயிடும். நீங்க பிள்ளைகளை, நீங்க யாராவது ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பிள்ளைகளை அவமானப்படுத்திட்டா அந்த பிள்ளைகள் மூஞ்சி எப்படி இருக்கும்? இல்ல பேரண்ட்ஸ் பிள்ளைகளை திட்டா அவமானப்படுத்திட்டா என்ன ஆயிடும்? முகம் அப்படியே சோர்ந்து போயிடும். முகம் என்ன ஆயிடும்? சோர்ந்து போயிடும். சிலருடைய முகம் அப்படியே சிகப்பாயிடும். இது மெடிக்கல் பூர்வமா உண்மை. அந்த வெட்கம், அவமானம் மனசுக்குள்ள வந்த உடனே அது முகத்தை தான் என்ன செய்யுது? ஃபர்ஸ்ட் பாதிக்குது. இது உண்மை, மெடிக்கல் பூர்வமா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. நீங்க பாருங்க, நாம அவமானப்பட்டு படுகிற நேரத்தில் நம்முடைய முகம்லாம் என்ன ஆயிடும்? ஆனா இயேசு சொல்றாரு, கான்பிடென்டோட, கிறிஸ்துவானவர் மேசியா சொல்றாரு, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் முகத்தை நான் எப்படி மாற்றினேன்? கற்பாறையை போல் மாற்றினேன். அல்லேலூயா. நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? சோர்ந்து போக மாட்டேன். நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கடினமான சூழ்நிலையின் வழியா கடந்து போனார். சிலுவை மரணத்துல வாரினால் அடிக்கப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, காரி உமிழ்ந்து, ஈட்டியினால் குத்தப்பட்டு, வஸ்திரத்தெல்லாம் உரித்து அவரை அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அவர் சொல்றாரு, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வெட்கம் அல்லது அவமானம் எதனால வரும்? சிலர் கடந்த காலத்துல நடந்த சம்பவங்களை நினைத்து இன்றைக்கும் வெட்கப்படுகிறது உண்டு. கடந்த காலத்துல நடந்த சம்பவங்கள், நம்முடைய வாழ்க்கையில விரும்பத்தக்க சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம். அதை நினைத்தா இப்பொழுது என்ன வரும்? சில நேரத்துல வெட்கம் வரும், அவமானமா இருக்கும். ஐயோ, இத்தனை பேருக்கு முன்பாக நான் அவமானப்பட்டனே, நான் வேதனைப்பட்டனே, அதை நினைச்சா இன்னைக்கு அப்படி இருக்கும், நமக்கு அவமானமா இருக்கும். அல்லேலூயா. சிலர் தவறு செய்து பிடிபடும் பொழுது என்ன செய்வாங்க? வெட்கப்படுவார்கள், அவமானப்படுவாங்க. திருடனை பிடிச்சிட்டா என்ன பண்ணுவான்? அவமானப்பட்டு நிற்பான். லஞ்சம் வாங்குறாங்கல்ல, அவங்களை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்பொழுது எப்படி போவாங்க? முக்கார போட்டுக்கிட்டு போவாங்க. யாருக்கும் தான் முகம், டிவியில கேமரா எல்லாம் வச்சு எடுத்தா யாருக்கும் தான் முகம் காட்டக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவமானம். அது மட்டும் இல்ல, விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஸ்திரீகளை பாருங்க, அவமானப்பட்டுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு ஓடுவாங்க டிவிக்கு முன்னால. யாரும் நம்மளை பார்க்க கூடாது. தவறு செய்து அவமானப்படுவது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, மற்றவர்களால் புறக்கணிக்கப்படும் பொழுது, ஒரு ஸ்கூல்ல 10 பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு பிள்ளைய யாரோ ஒரு டீச்சர் அவமானப்படுத்திட்டா, மக்குன்னு சொல்லிட்டா, கேவலப்படுத்திட்டா, பிள்ளைகள் முகம் எப்படி ஆயிடும்? சோர்ந்து போய் அவமானப்பட்டு கூனி குறுகி போயிடுவாங்க. அதான் ஸ்கூல்ல சில பிள்ளைங்க ஃபெயில் ஆகிட்டா சூசைட் பண்ணிக்குது. என்ன பண்ணுது? சூசைட் பண்ணிக்குது. சில பிள்ளைகள் எக்ஸாம்ல கம்மியான மார்க் எடுத்துட்டா என்ன பண்ணும்? வெளியிலே வராது, வெளியிலே வராது, வீட்டுக்குள்ளேயே பதுங்கிட்டு இருக்கும். சில பிள்ளைங்க போய் என்ன பண்ணுது? சூசைட் பண்ணிக்குது. சிலது பொய்யா சொல்லிட்டு தெரியும், வாங்குறது 8 மார்க், ஆனா சொல்றது 80 மார்க்.
அது அது தனி கேஸ். அல்லேலூயா. எல்லாம் தொலைச்சி போட்டு போற கேஸ். ஆனா அநேகர் என்ன செய்வாங்க, புறக்கணிக்கப்படும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுது வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. வெட்கப்படுறதுக்கு பல ரீசன் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி இருளிலே நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை செய்கிறபடியினால நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. 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 கர்த்தர் எப்படி துணை செய்கிறார்? கர்த்தர் எப்படி துணை செய்கிறார்னா, அவர் பாவியை நீதிமானாக்குகிறார். அதனால நாம வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு? பாவியை நீதிமானாக்குகிறபடியினால நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். நீங்க வாசிங்க 8வது வசனத்தை வாசிங்க. 58. என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கு மேசியா பரிசுத்தர் சொல்றாரு, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். அவர் பாவி கிடையாது. ஆனா நாம பாவியா இருக்கிறோம். நம்மை நீதிமானாக்குகிறவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நமக்கு சமீபமா இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை நீதிமானாக்குகிறவர் நமக்கு சமீபமா இருக்கிறபடினால நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. ஒரு சம்பவத்திலிருந்து நம்ம இதை பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் யாராவது சத்தமா வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவரிடத்தில் கொண்டு வந்து நடுவே நிறுத்தி, அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விபச்சார ஸ்திரிய கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அங்க இருக்கிற வேத பாரகர் பரிசேயர்லாம் என்ன செய்யறாங்க? ஆளு கல் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க? மோசே நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி மோசே நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்னு சொல்லி இயேசு கிட்ட என்ன செய்யறாங்க? கேள்வி கேட்கிறாங்க. இயேசு என்ன பண்றாரு? ஆமா, இதெல்லாம் தரையில உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்படியே எழுதிட்டு இருக்கிறார். தொந்தரவு பண்றாங்க. இயேசு என்ன பண்றாங்க? சொல்லு, நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தொந்தரவு பண்ணும் பொழுது இயேசு சொன்னாரு, எவன் பாவம் செய்யாதவனோ அவன் முதலாவது என்ன செய்யணும்? கல்லறிய வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது அவன் ஒவ்வொருவனாக கல்ல கீழே போட்டுட்டு என்ன செய்தான்? மனசாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு கடந்து போயிட்டார். அல்லேலூயா. இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ அங்க இருந்தா. ஆண்டவர் கேட்கிறாரு, ஸ்திரீயே, உன்னை கல்லெறிந்து கொள்வதற்கு ஆக்கினை தீர்ப்பு செய்வதற்கு ஒருவரும் இல்லையா? இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கினை தீர்க்க செய்யவில்லை, ஆக்கினை தீர்ப்பு செய்யவில்லை. இனி நீ என்ன செய்யாத? பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டார். அல்லேலூயா.
ஒரு ஸ்திரீ விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டு கூட்டத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் கல்லை எறிந்து கொள்வதற்கு ரெடியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப அவ அவமானத்துல கூடி குறுகி நின்று கொண்டிருக்கிறாள். கூடி குறுகி என்ன செஞ்சிட்டு இருக்கிறா? அவமானத்துல நின்றுட்டு இருக்கிறா. எல்லாருடைய கையும் அவளுக்கு நேரா இருக்கிறது, எல்லாருடைய கண்ணும் அவளுக்கு நேரா இருக்கிறது. அவள் கூடி குறுகி அவமானத்துல சும்மா பேசியிருப்பாங்களா? என்னென்ன வார்த்தைகளை சொல்லி இருப்பாங்க, என்னென்ன கேவலப்படுத்தி இருப்பாங்க. அவளை எப்படி கொண்டு வந்து நிறுத்தினாங்களோ தெரியல. அரைகுற ஆடையில கொண்டு வந்து நிறுத்தினாங்களோ, அவளை எவ்வளவு கொடுமை அடிச்சு இழுத்துட்டு வந்து நிறுத்தினாங்களோ தெரியல. ஒரு அவமானத்துல கூலி குறுகி நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவர் யார் தெரியுமா? பாவியை நீதிமானாக்குகிறவர். அல்லேலூயா. பாவிய நீதிமானாக்குகிறவர். ஆண்டவர் சொல்றாரு. எல்லாரும் கேட்கிறாங்க, டார்ச்சர் பண்றாங்க இயேசுவை. இவரை என்ன செய்யலாம் சொல்லுங்க? மோசே சொல்லிட்டாரு, கல்லை எடுத்து கொலை செய்யணும், கொலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? முதலாவது எவன் பாவம் செய்யல அவன் முதலாவது என்ன செய் அடினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இங்கு துணை செய்கிறார். அவளுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? துணை. இயேசு இங்க ஒண்ணும் விபச்சாரத்தை சப்போர்ட் பண்ணல, விபச்சாரம் செய்யணும் அங்கீகரிக்கல. ஆனா அப்படி பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொலை செய்வதற்கு, ஆக்கினை தீர்ப்பு செய்வதற்கு கூட்டம்லாம் ஆயத்தமா இருக்கு. ஆனா இயேசு அவளுக்கு ரட்சிப்பை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்ன செய்யறாரு? இன்றைக்கு நாமும் சில குற்றச்சாட்டுகளால அநேகர் நம்மளை அவமானப்படுத்தி நிந்தித்து இல்லாத குற்றங்களையும் பொல்லாத காரியத்தையும் நம்ம மேல சுமத்தி நம்ம அவமானப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. பாவியை நீதிமானாக்குகிறவர் நம்ம அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை குற்றப்படுத்துவதற்கு யாருக்கும் என்ன தகுதி கிடையாது. ஆண்டவர் சொன்னார், எவன் பாவம் செய்யலையோ அவன் முதலாவது அடி. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் கல்ல கீழே போட்டுட்டு என்ன செய்யாங்க? பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் என்ன செய்தாங்க? கடந்து போயிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல ஒருவனும் நீதிமான் இல்ல. இந்த உலகத்துல ஒருவனும் நீதிமான் இல்ல. அல்லேலூயா. நம்மள குற்றம் சுமத்துறவங்க நீதிமான் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஒருவனும் நீதிமான் இல்ல. அதனால நீங்களும் நானும் இந்த குற்றத்துக்காக நம்ம வெட்கப்பட்டு போக தேவையில்லை. கர்த்தர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை நீதிமானாக்குகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில யார் என்ன நம்மளை சொன்னாலும் நம்ம வெட்கப்பட்டு போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. 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 கல்லெறிகிற மனுஷர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம் சார்பா இருக்கிறார். மனுஷர்கள் நம்ம மேல கல்லெறியதான் செய்வாங்க. அல்லேலூயா. நம்மளை அவமானப்படுத்துவாங்க, நம்மளை நிந்திப்பாங்க, நம்ம மேல குற்றம் சுமத்துவாங்க, நம்மளை கேவலப்படுத்துவாங்க. ஆனா கர்த்தர் நம்ம அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருபோது வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு. அல்லேலூயா. உன்னை குற்றப்படுத்துகிறவங்களுடைய மனசாட்சியே உங்களை குற்றப்படுத்தும். உன்னை குற்றப்படுத்துறவங்களுடைய மனசாட்சி என்ன செய்யும்? அவங்களை குற்றப்படுத்தும். அல்லேலூயா. இயேசு நம்மை குற்றப்படுத்த அவர் விரும்பல, நம்ம மனம் திரும்பி வாழ்வதையே அவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா. நம்ம குற்றப்படுத்த என்ன செய்யல அவரு விரும்பல, நாம மனம் திரும்பி வாழ்வது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை குற்றப்படுத்த விரும்பல. ஏன்னா வசனம் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 3:17 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 3:17 வாசிங்க, டக்குனு வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வராமல், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அனுப்பினார். அல்லேலூயா. நம்மை ஆக்கினை தீர்ப்பு நமக்கு கொடுக்க இயேசு ஆண்டவர் அனுப்பல, பிதா அவராலே நம்மை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப நமக்காக சிலுவையில எல்லா அவமானங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லா பாவங்களையும் சாபங்களையும் அவர் சுமந்து கொண்டார். அதனால நாம வெட்கப்பட தேவையில்லை. அல்லேலூயா.
குற்றம். சாத்தான் நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். சாத்தான் என்ன செய்வான்? குற்றப்படுத்த. அவனுக்கு பேரு குற்றப்படுத்துறவன். அவன் யாரு? குற்றப்படுத்துறவன். நீ அதை செஞ்சிட்ட, நீ இதை பண்ணிட்ட, நீ அந்த துரோகம் பண்ணிட்ட, இந்த துரோகம் பண்ணிட்ட, நீ அவங்களை ஏமாத்திட்ட, இவங்களை என்ன செய்துட்ட. இப்படி சாத்தான் பலவிதமான சிலருடைய பெரிய வேதனை என்ன தெரியுமா? அநேகர் சிலர் தற்கொலை பண்ணுவதற்கான காரணம் தெரியுமா? குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வுல சிக்கி நிறைய பேர் வேதனைப்பட்டு இருப்பாங்க. ஆனா இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் என்ன செய்தாரு? சுமந்துட்டதுனால பாவிய நீதிமானாக்குகிறவர் நம்ம அருகில் இருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால நாம வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 12:47 வாசிங்களேன். 12:47 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 12:47. நியாயம் தீர்க்கவில்லை, நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை என்ன செய்ய வந்த? ரட்சிக்க வந்த. அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது ஒரு தப்பு செஞ்சிட்டா ஊரே என்ன செய்யும்? அவங்கள அப்படி பண்ணிட்டாங்களாமே, இப்படி பண்ணிட்டாங்களாமே, அந்த பண்ணிட்டாங்க, கூட்டமா என்ன செய்யும்? உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி பேச அவர் விரும்பல. அல்லேலூயா. அவரு நம்ம மேல இரக்கமா இருக்கதான் விரும்பினார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அல்லேலூயா. அவர் நம்மை நியாயம் தீர்க்க வராமல் நம்மை ரட்சிக்கத்தான் என்ன செய்தார்? அவரு வந்தாரு. அதனால நீங்க வெட்கப்பட தேவையில்லை. அல்லேலூயா. எந்த குற்றங்களையும் நினைத்து என்ன செய்ய தேவையில்லை. எல்லாத்தையும் கர்த்தர் கழுவி சுத்திகரிச்சிட்டார். மார்ட்டின் லூத்தர் ஒரு நாள் இரவு நேரத்துல சாத்தான் இரவு முழுவதும் நீ செய்த எல்லா பாவத்தையும் என்ன செய்தானா? குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தாலாம். மார்ட்டின் லூத்தர் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி சொன்னாராம், ஒரு சொட்டு ரத்தம், இயேசுக்கு நாமா இவ்வளவு பாவம் செய்ததுலாம் உண்மைதான், ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் என் பாவத்தை எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? கழுவி சுத்திகரிச்சிடுச்சுன்னு சாத்தான் அப்பாலே போய் சாத்தானு. அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. அல்லேலூயா. நம்முடைய குற்றங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்தாரு? நீக்கிட்டாரு. நாம இனி வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. கடந்த காலத்துல எந்த தவறுகள் செய்திருந்தாலும் நாம ஆண்டவரே, அந்த ஸ்திரீயானவர் என்ன செய்தா? ஆண்டவரே நோக்கி பார்த்தா. ஆண்டவரே, ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நானும் ஒன்னு என்ன செய்யல, நியாயம் தீர்க்கல, இனி பாவம் செய்யாதே. அவர் மனம் திரும்பி வாழ்வதான் விரும்புகிறாரு. மனம் திரும்பி வாழ்வதான் விரும்புகிறார். திரும்பி பாவம் செய்யறத அவர் அங்கீகரிக்கல. இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாவியை நீதிமானாக்குகிறவர் நமக்கு சமீபமாயிருக்கிறதுனால நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை வெட்கத்துக்கு விலக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இனிமேல் வெட்கப்பட்டு போக மாட்டோம். சொல்லுங்க பக்கத்துல வரங்களப்பா, வெட்கப்பட்டு நாங்க போக மாட்டோம். கர்த்தர் நம்ம வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக நாம நிற்க வெட்கப்பட தேவையில்லை. அவருக்கு முன்பாக நிற்க நம்ம வெட்கப்பட தேவையில்லை. அவருக்கு முன்னால தைரியமா போய் நிற்கலாம். அல்லேலூயா. அவருக்கு முன்னால தைரியமா நிற்கலாம். ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த பொழுது ஓடி என்ன செய்துட்டாங்க? ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஓடி போய் என்ன செய்தாங்க? ஒளிந்துக்கிட்டாங்க. ஏன்னா வெட்கம். ஏன்னா வெட்கம், அவமானம். ஐயோ, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டோமே. ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம் எங்கே இருக்கிறாய்? ஆதாம் எங்கே இருக்கிறாய்? நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டியா? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டியா? ஆனாலும் கர்த்தர் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக ஒரு தோல் உடை என்ன செய்தாரு? அவங்களுக்கு கொடுத்து அவங்கள மூடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தோல் உடை வரப்போகிற கிறிஸ்துவானவரை தான் வெளிப்படுத்துகிறது. வரப்போகிற கிறிஸ்துவானவரை வெளிப்படுத்தினது அந்த நாட்கள்ல.
இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தினால கர்த்தர் நம்மை மூடி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. நாம மூடப்பட்டிருக்கிறோம், நாம மறைக்கப்பட்டிருக்கிறோம். தைரியமா போய் நிற்கலாம். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நான் வெட்கப்பட மாட்டேன். என் தேவனுக்கு முன்பாக நான் போய் நிற்பேன். அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. இரண்டாவது, நாம வெட்கப்பட தேவையில்லை. நமக்கு கர்த்தர் துணை செய்கிறார். என்னன்னா, கடந்த கால எல்லா பழையவைகளையும் ஒழிச்சு கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை புதிதாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த கால எல்லா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. கிறிஸ்துவுக்குள்ள அவர் பழையவைகள் எல்லாம் ஒழிச்சிட்டு, பழைய ஹிஸ்டரி எல்லாம் என்ன பண்ணிட்டு அழிச்சிட்டு எரிச்சிட்டு நம்மை கர்த்தர் புதிதாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நாம வெட்கப்பட தேவையில்லை. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்ம புதிதாக்கி இருக்கிறாரு, வெட்கப்பட தேவையில்லை, வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏசாயா 54 நாள் வாசிங்க. ஏசாயா 54 நாள் வாசிங்க. ஏசாயா 54 நாள் வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. ஏசாயா 54 நாள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இளைச்சி அடைவதில்லை. வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து, நீ விதவையா இருக்கிறதை, நிந்தையை எண்ணி நினையாதிருப்பாய். அல்லேலூயா. பயப்படாதே, நீ வெட்கம் அடைவதில்லை. கடந்த காலத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்வார் ஆண்டவரே? அழிச்சுவார். அல்லேலூயா. அவர் நினைவு கூறுவதில்லை. அவர் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு எல்லாத்தையும் புதிதாக்குகிற தேவன். ஒரு சம்பவத்தை நாம வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 24 வரைக்கும் யாராவது சத்தமா வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 15:11 24 வரைக்கும். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி அந்த தேசத்து குடிகள் ஒருவிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரில் நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து
இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவம், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். இளைய மகன் ஒரு நாள் தகப்பனிடத்துல வந்து, என் ஆஸ்திகளை பிரிச்சு கூட, நான் தூர தேசத்துக்கு போய் என்ன செய்ய போறேன், சம்பாதிக்க போறேன்னு சொல்லி ஆஸ்திகள் எல்லாம் பிரிச்சுட்டு போனா, அங்கு துன்மார்க்கமாய் வாழ்ந்து வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தி எல்லாம் இழந்து அவன் எல்லாவற்றையும் விட்டு ஒன்றுமில்லாதவனாக கடைசியா என்ன செய்தான், ஒரு குடியானவனிடத்துல ஓடி ஒட்டி கொண்டான். அவனுக்கு ஒரு வேலையும் தெரியாது. குடியானவன் என்ன சொன்னான், என் பன்றிகளை மேய்க்கும்படி அவனுக்கு அவளை ஒரு வேலையை கொடுத்தான். அவன் பசி அவன் வயிறு நிரம்பல, பன்றிகளுடைய தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். அதையும் கொடுக்க அவனுக்கு ஒருவர் முன் வரவில்லை. ஒன்றை தீர்மானித்தால், ஐயோ என் தகப்பனுடைய வீட்டுல அநேக கூலிக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, நானோ பசியினால் என்ன செய்யறேன், சாகிறேன், ஒன்று செய்வேன், என் தகப்பனிடத்திற்கு போவேன். நான் தகப்பனை நோக்கி, உமக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்வேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்று சொல்லி புறப்பட்டு போய் அப்படியே சொன்னா, தகப்பன் அதெல்லாம் கேட்கல. அவனை ஓடி கட்டி அணைத்து முத்தம் செய்து என்ன செய்தான், தன் வேலைக்காரர்கள் எல்லாம் அழைத்து, என் மகனுக்கு நல்ல வஸ்திரம் உடுத்துங்க, கைகள்ல மோதிரம் போடுங்க, அவனுக்கு பாதரட்சியை உடுத்துங்க, வீட்டுல என்ன செய்யுங்க, கொடுத்த கன்றுகளை அடிங்க, நாம் சந்தோஷப்படுவோம். என் மகன் என்ன செய்தான், காணாமற் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான் என்று சொல்லி சந்தோஷப்படுவான் அல்லவா என்று சொல்லி இப்படியாக இந்த சம்பவம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இங்கு ஆண்டவர் கடந்த காலத்தை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றினார். அல்லேலூயா. இங்கு கூடி குறுகி வந்து நிற்கிறான் யாரு, இளையகுமாரன். அவமானத்துல கூனி குறுகி தகப்பனிடத்துல வந்து நிற்கிறான். ஏன்னா தன் தகப்பனை விட்டு என்ன செய்தான், ரொம்ப வீம்பு பேசி போயிட்டான், சொத்தை பிரிச்சுக்கிட்டு போயிட்டான், எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான், எல்லாவற்றையும் என்ன செய்தான், இழந்து போயிட்டான். அப்ப அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவன் ஆஸ்திகள் எல்லாம் துன்மார்க்கமாய் வாழ்ந்து இழந்து போயிட்டான். இப்ப அவன் கூடி குறுகிய அவமானத்துல வந்து நிற்கிறான். ஏன்னா அவன் வாழ்ந்த துன்மார்க்கமான வாழ்க்கை. அது மட்டும் இல்ல, அவன் இழந்து போன ஆசீர்வாதம், அவன் நிலைமை எப்படி இருக்கு, பன்றிகளுடைய தவிட்ட கூட சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாத ஒரு நிலையில வந்து அவமானத்துல நிற்கிறான். அல்லேலூயா. பாருங்க, சில பேரு நல்லா வாழ்ந்தவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்கன்னா வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவமானப்படுவாங்க. யார்கிட்டயாவது எதையாவது கேட்கறதுக்கு என்ன செய்வாங்க, அவங்க உடம்பு என்ன செய்யும், அப்படியே வேதனையில குறுகி நிற்கும். ஏன்னா ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்தவங்க, ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்தவங்க, ஆனா இன்றைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அப்படி இழந்து போய் நிற்கிறதே அவமானமா நிற்பாங்க. ஒரு நாளைக்கு எப்படி போனான்னு, என்ன கார்ல போனாங்க சொல்லுவாங்க. சில பேர் என்ன வீட்டுல வாழ்ந்தாங்க, இன்னைக்கு ஒரு வீடு கூட இல்லாம என்ன செஞ்சிருந்தாங்க, நடுத்தர நிக்கிறாங்களே, எப்படிப்பட்ட கார்ல போவாங்க தெரியுமா? இன்னைக்கு டவுன் பஸ்ல போறது காசு இல்ல, கூடி குறுகி போய் நிற்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட நல்லா இருந்திருப்போம், ஆசீர்வாதமா இருந்திருப்போம். இன்னைக்கு ஒன்னும் இல்ல, கூடி குறுகி நிற்கலாம். அல்லேலூயா. சில நேரத்தில் குற்றங்கள், நாம செய்த தவறுகள், நமக்கு ஏற்பட்ட இழப்புகள் நம்ம குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கோம். வீட்டுல மனைவி குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பா. என்ன சொல்லுவா, ஒன்னால என்ன செய்ய முடியல, ஒன்னும் உருப்பட முடியல, என்கிட்ட இருந்ததையும் வாங்கி வச்சுட்ட, எல்லாத்தையும் இழந்து போயிட்ட, குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பா மனைவி. பிள்ளைகளும் என்ன செய்யும், குற்றப்படுத்தும். கணவன் குற்றப்படுத்துவான் மனைவிய, நண்பர்கள் தான் என்ன செய்வாங்க, ஓடி போயிடுவாங்க. இப்ப யாருமே என்ன செய்யல, உதவி செய்ய அனாதையா நிற்கிற ஒரு நிலைமை அந்த இளையகுமாரனுக்கு இருந்தது. அல்லேலூயா.
ஆனால் அவன் தகப்பனிடத்துக்கு வந்த உடனே பழையவைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றிட்டார். அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் என்ன செய்தார்? அவரே மாற்றி போட்டார். மாற்றி போட்டு என்ன செய்தாரு? என்னுடைய குமாரனுக்கு என்ன செய்க? புது வஸ்திரம் கொடுங்க. அல்லேலூயா. அவன் கையில மோதிரத்தை கொடுங்க, அவனுக்கு பாதரட்சையை போடுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்கிட்டாரு. தகப்பன் எல்லாவற்றையும் புதிதாக்கிட்டான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய பழையவைகள் எல்லாம் ஒழித்து நம்மையும் புது வஸ்திரத்தினால மூடி இருக்கிறாரு. அல்லேலூயா. பரிசுத்தம் என்ற வஸ்திரத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. அதிகாரம் என்ற மோதிரத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் புது வீட்டுல திரும்பவும் தகப்பன் என்ற உறவை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால பழையவைகள் எல்லாம் ஒழித்து நம்மை புதிதாக்குகிற ஒரு தேவன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம புதிதாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நாம வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்மை பழையவைகளை குறித்து கலங்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை புதிதாக்குவாரு. கர்த்தர் என்ன செய்வாரு? இழந்து போனதை பத்தி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை புதிதாக்குவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷர்கள் உங்களை குற்றப்படுத்தலாம், தகப்பன் நம்மை குற்றப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. தகப்பனங்க எதையாவது சொன்னாரா? ஏதாவது சொன்னாரா தகப்பன்? ஏண்டா என்கிட்ட இருந்தாரா? நான் அப்பயே சொன்னேன், கேட்டியா அப்படின்னு தகப்பன் சொல்லல. தகப்பன் என்ன செய்யல? நான் சொன்னதே கேட்டியா? என்கிட்ட இருந்து போகாதரா, என்னை விட்டு போகாதரான்னு சொல்லிருப்பனே, நீ கேட்டியான்னு கூட சொல்லல. ஆஸ்தி என்னடா பண்ண அப்படியும் சொல்லல. தகப்பன் அவன் சொன்ன மன்னிப்பை கூட என்ன செய்யல? காதுகள்ல கேட்டுட்டாரு ஒழிய எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. அவர் பண்ண ரெஸ்பான்ஸ் என்னன்னா, திரும்பவும் என் மகனுக்கு என்ன செய்யுங்க? எல்லாத்தையும் கொடுங்க. அவன் திரும்பவும் என் மகன் தான். அல்லேலூயா. அவன் சொல்றான், என்ன ஒரு கூலிக்காரனா வீட்டுல வச்சுங்க. இல்ல இல்ல, நீ கூலிக்காரன் கிடையாது, திரும்பவும் என்னுடைய மகன் தான். அல்லேலூயா. அந்த உரிமையை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அல்லேலூயா. திரும்பவும் கர்த்தர் நம்மை உயர்ந்த இடத்துல வைப்பார். அல்லேலூயா. திரும்பவும் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அதனால நாம வெட்கப்பட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை பரிசுத்தப்படுத்தி திரும்பவும் நமக்கு குமாரன் என்ற உரிமையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். நீங்க எல்லாத்தையும் இழந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யலாம்? பன்றிகளோட சில பேர் வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு பாஸ்டர் பிரைஸ் லார்ட் என்ன செய்றீங்க? கை கூப்பி பிரைஸ் லார்ட் சொல்றீங்க. அல்லேலூயா. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க தெரியுமா? தருதலை யாருக்கு பிறந்ததோ தெரியல, தருதலை பாரு, இதெல்லாம் வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை இப்படி கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர் உங்களை மட்டும் இல்ல, என்னையும் தான், உங்களை மட்டும் இல்ல, என்னையும் தான் அநேகரிங்க சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை புதிதாக்கி இருக்கிறார். இன்னமும் புதிதாக்குவார். இன்னமும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. அதனால எதை குறித்து வெட்கப்படாது. அல்லேலூயா. கடந்தவைகள் எல்லாம் ஒழிந்தவைகள். அல்லேலூயா. இப்ப எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள நாம எப்படி இருக்கிறோம்? புதிதாக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். புதிய சிருஷ்டியா கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அதனால இழந்து போனதை குறித்து வெட்கப்படாதீங்க. அல்லேலூயா. பன்றிகளோட வாழ்ந்திருக்கிறான் வாழ்க்கை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்க்கை? சில பேர் பன்றிகளோட தான் வாழ்ந்து கடைசியா வராங்க. அல்லேலூயா. மனைவியை விட்டுட்டு ஒரு பன்றியோட போய் வாழ்ந்துட்டு திரும்பி கடைசியா மனைவிட்ட வரும்போது ஏத்துக்கிறா மனைவி. என்ன செய்யறா? நீ பன்றியோட வாழ்ந்தாலும் திரும்ப வா அப்படின்னு சொல்லி வந்தது போல கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான விக்கிரகத்தோட போய் விபச்சாரம் பண்ணிட்டு வந்து கர்த்தர் சொல்றாரு, எந்த புருஷனாவது துரோகம் பண்ண மனைவியை சேர்த்துக் கொள்வானா? கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை சேர்த்துக் கொள்றேன், நான் உங்களை சேர்த்துக் கொள்றேன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. நம்மை அல்லேலூயா ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா.
மூணாவது, நம்மை அவர் வெட்கப்படுத்த மாட்டாரு. ஏன்னா நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை தருவார். அவர் கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். என்ன துணை தெரியுமா? என்ன உதவி செய்கிறார் தெரியுமா? நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மை. அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 61:7 வாசிங்க. ஏசாயா 61:7 வாசிங்க. உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான பலனை வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாரத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அல்லேலூயா. என்னது? இரட்டத்தனையான 2 மடங்கு. அல்லேலூயா. யோசேப்புன்ற ஒரு மனுஷனை பார்த்தோம். அல்லேலூயா. யோசேப்பு ஆதியாகமம் 39வது அதிகாரம் சுருக்கமா சொல்லிடுறேன். யோசேப்பு தகப்பனுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. எல்லா பிள்ளைய காட்டிலும் தகப்பனுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. நடந்தது என்ன? கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தாரு. ஆனாலும் சகோதரர்கள் இந்த தரிசனம் எப்படி நடக்கும் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி குழியில தள்ளிட்டாங்க. அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்துல போத்திபார் வீட்டுல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் என்ன செய்தாரு? அவன் கூட இருந்தாரு. போத்திபார் வீட்டையே கர்த்தர் அவனாலதான் ஆசீர்வதிச்சார். போத்திபார் வீட்டையே கர்த்தர் அவனாலதான் ஆசீர்வதிச்சார். நடந்தது என்ன? போத்திபார் யோசேப்பு அழகா இருந்தான். யோசேப்பு அழகா இருந்தான். அதனால போத்திபார் மனைவி அவனை ஓயாமல் தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். ஓயாமல் தொந்தரவு செய்து கொண்டிருந்ததுனால ஒரு நாள் அவனை பிடித்து இழுத்த பொழுது அவன் வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடியே போயிட்டான். போத்திபார் மனைவி ஒரு பெரிய நாடகத்தை போட்டா. என்ன போட்டா? புருஷன் வந்த உடனே பாருங்க யோசேப்புடைய வஸ்திரம் அப்படியே உள்டாவா மாத்திட்டா. என்ன செஞ்சிட்டா? யோசேப்பு என்ன செய்ய வந்தா? நாசம் பண்ண வந்தா அப்படின்னு சொல்லி கதையை மாற்றி அவன் சிறைச்சாலையில தள்ளப்பட்டான். அல்லேலூயா. சிறைச்சாலையில தள்ள எவ்வளவு அவமானத்தை சுமந்திருப்பான் யோசேப்பு. ஊரே என்ன சொல்லிருக்கும்? ஏண்டா அனாதையா வந்து உனக்கு வஸ்திரம் கொடுத்தாருடா, உனக்கு சாப்பாடு போட்டாரு, அவருடைய மனைவிக்கு நீ துரோகம் பண்ணியா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அவன் என்ன செய்திருப்பாங்க? அவமானப்படுத்தியிருப்பாங்க. இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி காயப்படுத்தியிருப்பாங்க. போத்திபார் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக யோசேப்பை போய் யாராவது அடிச்சிருப்பாங்க, காயப்படுத்தியிருப்பாங்க, சிறைச்சாலையில தள்ளி இருப்பாங்க, திட்டி இருப்பாங்க. ஆனா யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியும் தான் ஒரு தவறும் செய்யல. இதெல்லாம் செஞ்சது யாரு? போத்திபாருடைய மனைவி. ஆனா யோசேப்பு வாக்குவாதம் பண்ணல, அவன் வழக்காடல, அவன் கோர்ட்டுக்கு போகல, அவன் என்ன செய்யல? போத்திபார் மனைவிய பழிவாங்க துடிக்கல, தன்னை நிரூபிக்கணும்னு நினைக்கல. தன்னை என்ன செய்யல? நீதிமான் நிரூபிக்கணும்னு நினைக்கல. அவன் செய்ததெல்லாம் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சிறைச்சாலையில் என்ன செய்தா? கர்த்தருக்கு காத்திருந்தான். என்ன செய்தா? கர்த்தருக்கு காத்திருந்தான். ஒரு நாள் வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் அவனை உயர்த்தினார். கர்த்தர் என்ன செய்தாரு? ரெட்டிப்பான நன்மை. போத்திபாரோட பெரிய ராஜா யாரு? பார்வோன். பார்வோன் கூப்பிட்டு சொல்றான். என்ன சொல்றான்? எனக்கு அடுத்தது நீதான். எனக்கு அடுத்தது நான் பேருக்கு தான் ராஜா. நீ யாரு? நீதான் பிரைம் மினிஸ்டர். நீதான் பிரைம் மினிஸ்டர். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மை அடைவார்கள். உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மை. யோசேப்பை எவ்வளவு அவமானப்படுத்தியிருப்பார்கள், எவ்வளவு குற்றப்படுத்தியிருப்பார்கள். யோசேப்பு ஒரு தவறு செய்த அவன் உள்ளத்துல செய்திருப்பான்.
அந்த அறையில யாருமே இல்லை. யோசேப்பு, போத்திபார் மனைவிதான். எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? இவன் தான் பண்ணிருப்பான். ஒருவேளை போத்திபார் மனைவி செய்திருப்பான்னு ஒரு சிலருக்கு தெரிந்தாலும் அதை பப்ளிக்கா என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இவன் ஒரு அடிமை தானே, குற்றச்சாட்டை தூக்கி இவன் மேல போடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்தான். ஒரு நாள் வரும் என்ற கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் எனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார்னு காத்துட்டு இருந்தா, கர்த்தர் ஒரு நாள் சிறைச்சாலை கதவுகளை திறக்க பண்ணி சிங்காசனத்துக்கு கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மை வரும். நீ பட்ட அவமானத்துக்கு இரட்டிப்பான நன்மை வரும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை குற்றம் சாட்டின மக்கள் மத்தியில கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ இல்லாததும் பொல்லாததுமா சொன்ன ஜனங்கள் மத்தியில கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் இரட்டிப்பான நன்மை வரும். அல்லேலூயா. 3 காரியத்தை பார்த்தோம். கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் பாவியன் நீதிமானா மாற்றுகிற தேவன். நம்ம வெட்கப்பட்டு போக தேவையில்லை. அல்லேலூயா. கடந்த காலத்தெல்லாம் கர்த்தர் அழித்து எல்லாவற்றையும் புதிதாக்குவார். நம்ம வெட்கப்பட்டு போக தேவையில்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வெட்கத்துக்கு பதிலா இரட்டிப்பான நன்மை வரும். அல்லேலூயா. உன் பிள்ளைகளே உன்னை வெட்கப்படுத்தலாம். அல்லேலூயா. உன் கணவர் இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி உன்னை அவமானப்படுத்தலாம். ஆனா உன் வெட்கத்துக்கு பதிலா இரட்டிப்பான நன்மை வரும். அல்லேலூயா. உன் வெட்கத்துக்கு பதிலா இரட்டிப்பான நன்மை வரும். உன்னை யாரெல்லாம் குற்றப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் உன் பாதத்துல வந்து விழும்படி கர்த்தர் செய்வார். இரட்டிப்பான நன்மை வரும். அல்லேலூயா. லட்சிக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை, சந்தோஷத்தை கர்த்தர் திரும்ப தருவார். எழுந்திருந்து நாம ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. Thank you Jesus. எழுந்திருந்து கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. அல்லேலூயா.